ஹாய் வீவர்ஸ், டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். டாபிக் வைஸாக டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னையோடைய டாபிக் குறில் நெடில் வேறுபாடு. இப்போ நம்ம கேள்விகளுக்கு போகலாம். முதல் கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு. சிறு சீரு. சிறுனா சிறுபிள்ளைத்தனமா, அதாவது பக்குவம் இல்லாமல் நடந்துக்கிறது தான் அந்த சிறுமை. சீருனா பாய்தல். அப்போ சிறுமை பாய்தல் தான் சரியான விடை. அடுத்தது, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு. கொடு கோடு. கொடுனா ஏதோ தராங்க, கோடுனா நேராக வரைகிறது, கோடு போடுறது. மூன்றாவது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு. கண் கான். கண்ணுனா நம்மளுடைய உடல் உறுப்பு, கான்னா ஏதோ பார்க்குறாங்க, அப்போ உறுப்பு சாட்சி தான் சரியான விடை. நான்காவது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு. கொள் கோல். கொல்லுனா ஏதோ வாங்கிக்கிறாங்க, அப்போ பெறுதல். கோல்னா விண்மீன். ஐந்தாவது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு. குடம் கூடம். குடம்னா பானை, கூடம்னா தாழ்வாரம். ஆறாவது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு. கிரி கீரி. ஸோ இந்த கிரின்னும் போது கிரிவலம் போகிறாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது மலையை சுற்றி வர்றது தான் வந்து கிரிவலம்னு சொல்லுவாங்க. இப்போ கிரினா மலை, கீரினா அது வந்து ஒரு விலங்கு, கீரி பிள்ளையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதுதான் மலை விலங்கு. ஏழாவது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு. மரி மாரி. மரினா இரத்தல், மாரினா மழை. எட்டாவது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு. வலி வாலி. வலினா இந்த வலினா துன்பம், இது இந்திரன் மகன். ஒன்பதாவது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு. மண் மான். மண்ணா தலைவன், மான்னா விலங்கு. பத்தாவது கேள்வி பார்க்கலாம். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு. விதி வரி விதித்தல். இது சரி. அடுத்தது, வலை பறவைன்னு கொடுத்துருக்கு, ஆனால் வலைனா இந்த மீன் வலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் வலை, அப்போது இது தவறு. அடுத்தது, வாழை ஆமைன்னு கொடுத்துருக்கு. வாழைனா இளம் பெண்ணை தான் வாழைன்னு சொல்லுவாங்க, அப்போ இதுவும் ராங்கு. வீதி தெரு, இது கரெக்ட். அப்போது 1 மற்றும் 4 சரி. 11வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. தழை இலை, இது சரி. வரம் கிழமை, இது தவறு. ஏன்னா வரம்னா அருள், அதனால் இது தவறு. வாரம்னு இருந்தால் தான் கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்தது, தாழை, இது வந்து ஒரு மலர் வகை, இது சரி. பலம் வலிமை, இதுவும் சரி. அப்போ தவறு வந்து வரம் கிழமை தான் தவறு. அடுத்தது 12வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. சுடு தீக்காயம், சூடு சுடுதல்னு கொடுத்துருக்கு, ரெண்டுமே தவறு. சுடுனா சுடுதல் வரணும், சூடுனா தீக்காயம், இதுதான் வரணும். அப்போ இரண்டுமே தவறு. 13வது கேள்வி,
பொருந்தா இணையை கண்டறிக. மடு மாடு, தடு தாடு, விடு வீடு, எடு ஏடுன்னு இருக்கு. இதில் இதுதான் தவறானது. அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு. பெரியவரால் டேஷ் நேரத்தில் டேஷ் ஏற முடியவில்லை. இதுக்கு என்ன வரும்? பெரியவரால் மாலை நேரத்தில் மலை ஏற முடியவில்லை. 15வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை கண்டறிக. கனகம் கானகம், இங்க கனகம்னா பொன், கானகம்னா காடு. அடுத்த கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை கண்டறிக. தரம் தாரம்னு கொடுத்துருக்கு. தரம்னா தகுதி, தாரம்னா மனைவி. அடுத்த கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பணம் பானம். இப்போ இந்த பணம் இருக்கு இல்லையா, இது காசு. இந்த பானம்னு இருக்கு இல்லையா, இது பானகம். ஏதோ ஒரு வகையான ட்ரிங்க்ஸு. பதினெட்டாவது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. அரு ஆறு. அருனா வெட்டுதல், ஆறுனா நதி. அடுத்தது 19வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து தவறான இணையை கண்டறி. இதில் பார்த்தோன்னா இன்பம், ஈகை, உணவு, ஊன், எடு ஏடு, அகல், இகல்னு கொடுத்துருக்கு. இது எல்லாமே குறில் நெடில் தான் வருது. அடுத்தது குறில் நெடில், அடுத்தது குறில் நெடில், அடுத்தது குறில் நெடில். ஆனால் இது பார்த்தோன்னா அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது, ஆ ஏன்னு இருக்குது. அப்போது இதில் இதுதான் வந்து தவறான விடை. அடுத்தது 20வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. சிலை சீலை. சிலைனா சிற்பம், சீலைனா புடவை. இப்போ சிற்பம் புடவை தான் சரியான விடை.